இது வந்து ஆர்எஸ்எஸ் பிளானில் இருக்குது. நான் ஏற்கனவே நம்ம அதை பேசியிருக்கோம். ஆர்எஸ்எஸ் குடியுரிமையை கேள்விக்குள்ளாக்குவதுங்கிறது அவங்க எங்கே வராங்கன்னா, அவங்க ஆரியர் அல்லாதவர்களை குடிமக்களாக ஏற்றுக்கலை. அவர்கள் பார்ப்பனிய கட்டமைப்பை ஏற்றுக்காதவங்களை சக குடிமக்களாக ஏற்றுக்கலை. சமஸ்கிருதமே தாய்மொழி என்பதை ஏற்காதவர்களை குடிமக்களாக ஏற்றுக்கலை. கலாச்சார அடிப்படையில் தங்கள் கலாச்சாரத்துக்கு வேறுபட்டவங்களை குடிமக்களாக ஏற்றுக்கலை. இந்த மாதிரி இந்த 4 விதத்தில் மாறுபட்டவங்களை நான் வந்து சக குடிமகனாக நடத்த மாட்டேன்னு ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டு அதன்படி ஆட்சி நடத்துகிறவங்க குடியுரிமை என்னவா தீர்மானிப்பாங்கன்னு யோசிச்சுங்க. அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனை எழல, இது ஆர்எஸ்எஸ் சட்டத்தின் அடிப்படையில் தான் எழுது. அது ஓட்டு நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு நீ இந்த நாட்டை சேர்ந்தவனாங்கிற இடத்தை நோக்கி நகர்த்துறாங்க. நாடுங்கிறதுக்கான விளக்கமும் அவங்க கொடுத்த விளக்கம் தான். நாம உருவாக்கி வளர்த்த நாட்டை பத்தி அவங்க கவலைப்படலை. ஓகே, இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி தான் இது நடக்குது. இப்போ வரப்போகிற தேர்தலில் இப்போ இது எல்லாமே தேர்தல் நடக்கிற சுட்டி தான் நடக்கிறாங்க. தேர்தலை வச்சு பாஜக என்ன கேம் விளாட முடியும் இந்த இடத்துல? இதில் நிறைய பண்ண முடியும். அதாவது ஒன்று வந்து அவங்க ஒன்றிய ஆட்சியில் இருக்காங்க, சரிங்களா? ஒன்றிய ஆட்சியில் இருந்துக்கிட்டு தான் மாநிலத்தில் தேர்தல் நடத்துகிறாங்க. எனவே ஒரு அதிகாரி ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடத்த போகிறாங்க, தேர்தல் ஆணையம் ஒரு சார்பாக இருக்குன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சுன்னா, ஒன்ஸ் நீங்கள் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய சார்புத்தன்மையை மாற்ற முடியாது. உங்கள் அதிகாரிகளெல்லாம் நீங்கள் தான் வேலை கொடுத்தீங்க, நீங்கள் தான் வேலையில் எடுத்தீங்கன்னா கூட அவங்க யாருக்கு சாதகமாக இருப்பாங்க? அதிகாரத்துக்கு தான் சாதகமாக இருப்பாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் தன்னோட நடுநிலைத்தன்மையை நிரூபிக்கலை, நடுநிலைத்தன்மையில் உறுதியாக இல்லை. அது பிஜேபி சார்பாக காட்டிக்குது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்படி அதிகாரிகள் ஒரு சார்பாக இருந்துட்டு நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலை திருத்ததுன்னு ஆரம்பிச்சு அதுவும் கடைசி நேரத்தில் பண்ணிங்கன்னா, கடைசி நேரம் எனக்கு நேரம் இல்லை, நான் மாட்டிக்க விரும்பலை என்கிற அடிப்படையில் அப்பாவிகளோட பெயர் நிறைய பேர் நீக்கப்படும். சாதாரண ஏழைகள், எங்கேயோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க, இது ஒரு விண்ணப்பிக்கிறதுக்காக வர முடியாதுங்கிறவங்க, வாக்களிக்கிறதுக்கு வர்றதுக்கே சிரமப்படுற பல பேருடைய வாக்குகள் நீக்கப்படும். அவங்க அதை கிளைம் பண்ண கூட வரமாட்டாங்க. அப்போ ஏழைகள், ஒன்றுமில்லாதவர்கள், வர முடியாதவர்கள், வேலை தேடி வெளிநாட்டுக்கு போனவங்க பல பேருடைய வாக்குகள் நீக்கப்படுறதுக்கான ஆப்ஷன் இதுக்குள்ளே இருக்குது. பெண்களுடைய வாக்குகள் நீக்கப்படும். ஏன்னா தன்னுடைய உரிமையை கேட்டு வெளியில் வர்றதுக்கான இப்போ தான் எட்டு வைக்க ஆரம்பித்த பல குடும்பங்கள் நமக்கு தெரியும், பல ஆயிரக்கணக்கான பெண்கள் நமக்கு தெரியும். இது வரைக்கும் வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வாக்குரிமை மறுப்புக்கே இது போய் சேரும். இதனால் பெனிஃபிட் பிஜேபிக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இவங்கெல்லாம் வந்து மத ரீதி இப்போ அரசியலாக வெளிப்படையாத, அரசியலாக வெளியில் வந்து தன்னை எக்ஸ்பிரஸே பண்ணிக்க முடியாது சுரண்டப்படுற இந்த அரசாங்கத்தின் கொள்கைகளால் பாதிக்கப்படுற மக்களுக்கு வாக்குரிமை பறிச்சுட்டா வாக்கு போடுற ப்ரிவிலேஜில் இருக்கிறவங்க மட்டும் அதிகமாக யாரை தேர்ந்தெடுப்பாங்க? பிஜேபியுடைய கூடுதல் நோக்கம் என்ன? சிட்டிசன்ஷிப்பை கொஷின் பண்ணுறது. அதன் மூலமாக மக்களுக்குள்ளேயே ஒரு பகுதிக்கு இன்னொரு பகுதி எதிரியாக காட்டுறது.